எங்கம்மா என்ன கூட்டிட்டு வந்துடுற காலையிலேயே உட்காந்துருங்க அக்காவும் தங்கச்சியும் வெயில் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அதனால தான் உங்களை ஏமாற்றி கூட்டிட்டு வந்தேன். அதை எங்க ஹோட்டலு காலையிலேயே சாப்பிட்றோம். சரவணா ஸ்டோர் சத்தமாக சொல்லு. சரவணா ஸ்டோர் சரணா ஸ்டோர் போகிறோமா? வாங்க சரணா ஸ்டோர் போகலாம். வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். டிடி அட்ராசிட்டிஸ் கையை வைடா. வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னொரு கண்டரவியை பார்ப்போம். ஏம்மா இவ்வளோ வெயில் என்னை கூட்டிட்டு போகலன்னா என்னம்மா உனக்கு? மஞ்சு வெயில்ல வா. என்ன நீ அப்படியே நிழலியே தான் இருந்தியா? இந்திய மண்ணுக்கு பெருமை இந்த வெயில் தான். எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து இந்தியா மண்ணுக்கு பெருமை இந்திய மண்ணுக்கு பெருமைன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என்ன வாங்க போகிற? என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிற? சும்மா எங்கே பர்ச்சேஸ் போக அடிக்கிற வெயிலுக்கு ஏசியில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு எஸ்கலேட்டரில் எப்படி போய் அப்படி வந்து ஒன்றும் கேட்கக்கூடாது, எல்லாம் பார்க்கணும், ஒன்றும் கேட்கக்கூடாது. வெக்கமா இல்லை ஏதாவது ரொம்ப வருஷம் வந்திருக்கிறோமா நம்ம ஃபலூடா அதெல்லாம் சாப்பிடலாம். ஃபலூடா வேணா வாங்கி தரேன். ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஒரு செருப்பு வாங்கி தரேன். ஏன் என்ன அடிக்கிறதுக்கா? ஐஸ்கிரீம் தானே முக முடியா ஆயிட்டா. ஏன்னா அங்கே கம்மியாக ஐஸ்கிரீம் இருக்கும், வாங்கி தரேன். 10 ரூபாய் ஐஸ்கிரீம். வா சரிடி தங்கம், சரிடி பாப்பா. தினேஷ் அழுதுறப்போ ஐஸ்கிரீம் தானே வேணும், வாங்கி தரேன். சரி ரோடு கிராஸ் பண்ணு. ஒன்று வாங்கினா ஒன்று கிஃப்ட் எதனா தருவாங்க, ஒன்று கண்டிப்பாக ஐஸ்கிரீம் உண்டு. ஐயா வாய பாரு வள்ளல்ல. தினேஷ் அழுதுறான். ஓ அம்மா எங்கே போகிற? இங்கே போனா இப்படி போ தெரியுமா ரூட்டு? நடப்பது முடிஞ்ச பிரிட்ஜ் வந்தாலே கிராஸ் பண்ணலாம். மறந்துட்டா. அங்கே நல்லா இருக்கா? அங்கேயும் வெயில் உட்காந்து இப்படி வா. அது சரி அப்படி வா, அப்படி போ. ஒரு ரூட்டு தெரியுமா தெரியாதா? எங்கேயோ கொண்டு பஸ் ஸ்டாண்டில் நிறுத்தி வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கா. அடி வா இருக்குல்ல, கேட்டு கேட்டு வரலாம். எப்படி நீ அம்மா கூட இருந்திருக்க நான் போனதுக்கப்புறம்? நீ எப்படி சாமே ஐயோ முகமுடி தீவிரவாதி கும்பல் தானே நீ? ஏற்கனவே நான் கருப்பா இருக்கிறதுனால எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. கருப்பா இல்லைனாலும் நீ வேணா மூடிக்கங்க. கருப்பா இருந்தாலும் நீ மூடிக்குமா? ஏற்கனவே கருப்பு தானே, அதனால அவன்கிட்ட வெள்ளை அப்படியே. நான் கூட வெள்ளை தான். வெயில் எப்படி எங்களுக்காக உழைச்சி கொஞ்சம் கருப்பாயிட்டேன். சொல்லு சொல்லு, நீ சொல்லு. உன்ன என்ன பார்க்குறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க? ஓகே ஆ கருப்பு தான் அழகு. கருப்பு தான் அழகா? ம் சரி, கருப்பு தான் அழகு இல்லைன்னு யார் சொன்னா? சரணா ஸ்டோருக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. ஐ வந்துட்டோம். இது என்னடி பஸ்ஸா? 2 பொம்மை. தினேஷ் அத்தானோ நானுமா? எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? குழந்தையா குசும்பு இதுதானா? வெறும் கூட்டிட்டு வந்துட்டு இங்கேயே உட்காந்துருக்க. வந்ததே இதுக்கு தான், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு. பாப்பா இவ்வளோ உட்காந்துட்டா. என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் போய் பார்க்குறீங்க, ஆசைப்படுங்க, ஆனால் வாங்காமல் வாங்க. ஏன் அம்மா ஏன் வந்து பேசுகிற? வேற என்ன பண்ணுறது? என்னெல்லாம் வேணுமோ ஆசைப்படுங்க, ஆனால் வாங்காம வாங்கன்ற. அதான் நம்ம வாங்கி தர மாட்டியா? நான் உன்னை நம்பி காசு வேற எடுத்துட்டு வரல. பேலன்ஸ்ல 34 ரூபாய் தான் இருக்கு. காசு இல்லப்பா. என் பேங்க் பேலன்ஸ்ல 50 ரூபாய் தான் இருக்கு. சரி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவோம். என்ன சொல்ற? கொஞ்ச நேரம் தூங்குறேன், காலையிலேயே தூங்கலாம் கூடாது. இல்லை நான் தூங்குறேன், சும்மா அப்படி தியானத்தில் இருக்க மாதிரி இருக்கேன். நீங்கள் 2 பேரும் போய் பார்த்துருவோம். கண்ணாடி போட்டு விடுவா? கொஞ்ச நேரம் எனக்கு ஒரே மயக்கமாக வருது. உண்மையிலேயே மயக்கமாக வருது. அப்புறமா அந்த பொம்மை கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் தெரிஞ்சுக்க. போங்கம்மா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, போங்க.
வரியாடி லிஃப்ட்டில் போவாதீங்க, லேட்டாகும். எஸ்கலேட்டரில் போய் 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 இப்படி சுற்றி அப்படி சுற்றி இப்படி வந்துடுவாங்க. போயிட்டு வந்தால் லேட் ஆகும். உனக்கு நேரம் போன மாதிரி இருக்கும். நகை கடைக்கு வேணால் போயிட்டு வாங்க. ஏன் நகை எடுத்து தரப்போறியா? ஒரு கிராம் எடுத்துட்டாங்க, அந்த டிசைன் ஒரு பவுன் எடுத்துட்டா. என்னடா கேட்ட? பணமா? ஆமா, ஒரு 2000 ரூபாய் கூட. போடா போடா, வேலையை பார்த்து போடா. ஏன்? சிங்கிள் டீ குடிக்க வைக்கலாம டீ கடை முன்னால போய் குரங்கு பட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். 2000 வேணுமா? எழுதி சரி வா, ஏதாவது போய் பார்த்துட்டு நான் வந்து கேட்பேன் உன்னை, இது வேணுமா அது வேணுமான்னு எல்லா ரோலையும். நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் அம்மா எனக்கு வேண்டாம்மா இதெல்லாம் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோராக இறங்கி வந்துடணும். ஒரு ஃப்ளோருக்கு ஒரு 10 நிமிஷம் வச்சா என்ன திவ்யாஷா? முடிஞ்சிருது. என்ன சொல்கிறேன், முடிச்சிடலாம். அப்பா சாயங்காலம் ஒரு 3:30 மணிக்கு வர. இதுக்கு தான் நீ காசு கொடுத்து இங்கே இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தியா? அது வேகாத வெயில வர மாட்டேங்கிற. சரி இப்படி போயிட்டேன்னா உன்னை எங்கேயும் பார்க்கலன்னு மிஸ் பண்ண மாட்டேன், அதனால கூப்பிட்டு வந்தேன். இதுனா கோவிலுக்கு வர. ஆனால் நல்ல அம்மா வீட்டில் ஏதாவது வாங்கி சாப்பிடு வாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ ஒரு கஞ்ச பிஸ்னஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. இல்லடி நீ கொட்டை விடுற, அவ தூங்கிட்டாடி. அம்மா மஞ்சு, மஞ்சு செக்யூரிட்டி போக சொல்றாங்க. பாதகத்தீங்களாவா? இங்க வந்து ஒண்ணுமே நம்ம எடுக்கலாமா? உட்கார வச்சு 1/2 மணி நேரம் விட்டதே பெரிய விஷயம். இவன் என்னன்னா இவ்வளவு போறமா இல்லையா? லிஃப்ட்லயா? அது குட்டி பாப்பா இருக்கு. சரி வா போலாம் வா. ஏன் முடியலையா? அப்பா தலையில் கட்டுற துண்டு மாட்டினடி சிவனாண்டி. பட்டை ஆ பட்டை நீ மாட்டின பட்டை. யார் பட்டை? நீ தான். ஏதோ யாரோ என்னது பட்டை பட்டை பட்டர் வர்ஷா பட்டர், உங்க சிஸ்டர் வர்ஷா பட்டர் அப்படின்னு சொன்னாங்க, கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். உன்னை யாரும் எல்லாரும் கேட்டுட்டே இருந்தாங்க, நீங்க திவ்யாக்கு என்னது சிஸ்டரா, தங்கச்சியா, அக்காவா? பாய் ஃப்ரெண்ட் சொல்லு. அக்காக்கு யாரு தங்கச்சிக்கு யாராச்சும் முன்னாடியே கல்யாணம் பண்ணிடுவாங்களா? திவ்யா ஐயோ அப்பா தான். அதாப்பா அப்பா தள்ள கட்டு துண்டை தூக்கிட்டு வந்துட்டா. அப்பா யாரோ கேட்டிருந்தாங்கல்ல, அது துண்டு வந்து எது முஸ்லீமா திவ்யாவோட அப்பா, நீ எதுக்கு கெட்டுறாங்கன்னு சொல்லுது. அதாவது வள்ளலாறு பக்தரம். ஓகே சொல்லிட்டீங்களா? பக்தரம் வெண்மையான ஆணை, வெண்மையான இதெல்லாம் வச்சுட்டு கட்டுறாரு. ஆனால் வெள்ளை ட்ரெஸ் போட முடியல, யூனிஃபார்ம் போட வேண்டாம். மற்ற நேரம் ஒயிட் போட்டு, அதனால தலையில மட்டும் ஒயிட். மற்றபடி எங்கள் அப்பா யாரு? சிவனடியார் வள்ளலார் டிவோட்டி எங்கள் அப்பா. இப்போ உங்கள் தங்கச்சியா அப்படின்னு கேட்க போகிறாங்க. அம்மா பண்ண அந்த அலங்கோலத்தால் இது தங்கச்சியா சைனான்னு கேட்க போகிறாங்க. நேபாளியான்னு கேட்க. நீ என்ன யார் பண்ணி விட்டா இது? எப்படி பண்ணாங்க? சிசர்ல பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி மூஞ்சி. யார் இது? ஏதோ ஒரு நேபாளி தூக்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க போறேன். ஏமா இப்படிலாம் பண்ற? ரெண்டு எப்பனா வச்சு பண்ணணும். ஒரு மாதம் எப்படி? அதனால நானே கட் பண்ணி விடுறேன்னு கூப்பிட்டேன். சரி அது காசு மிச்சோன்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அது அப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்? சரி பார்த்து. ஆமா, எங்கனால லிஃப்ட்ல போக முடியல. நான் சொன்ன மாதிரியே எஸ்கலேட்டர்ல கூட்டிட்டு வந்துட்டல. சொல்லு. ஆமா பார்த்து போ. லிஃப்ட்ல ஏறவே முடியல, அதனால அங்கே கூட்டமாக இருக்கு. அதனால சொன்ன மாதிரி எஸ்கலேட்டர்ல நேரம் ஆச்சுல. கரெக்டாக 4 மணி ஆயிடுச்சு. வேணும்னு சொல்லிட்டு கேமரா எடுத்தோன்னே வேணான்னு தானே சொன்னேன். மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இந்த கருப்பு இருக்கு. டீ
அம்மா பப்ஸு. இப்போ இப்படி வேண்டி வேண்டி கொடுத்துட்டு என்ன சும்மா உட்கார மாதிரி வீடியோ எடுத்து ஓகே பண்ணி அடுத்த ரவுண்ட் அடி. அடுத்த ரவுண்டா விடுறீங்களா என்ன டயட்டில் இருக்க விடுறியா என்ன ரெண்டாவது வேணும்ல ஃபோனை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பார்க்குறேன். அவள்கிட்ட வாங்கிட்டு வாடி தானே நீ சொன்ன. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. பிளட் செக் பண்ண போனேன், நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு என்னென்ன வாங்கி வச்சு தின்னேன்னு போட்டிருக்கேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்திருக்கு. எள்ளு உண்டை, சிப்ஸு என்னென்ன வாங்கிட்டேன் அதெல்லாம் பார்த்தேன். நீ சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அதை தெரியுது. எனக்கு வாங்கி வாங்கி கொடுத்துட்டு இப்போ போய் ரெண்டாவது எதுக்கு வாங்கிட்டு வந்தா என்னை கேவலப்படுத்துறது. நீ பிளட் டெஸ்ட் பண்ணல, பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு என்னெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வச்சு தின்னுட்டு அதை அவள் ஆதாரப்பூர்வமாக காமிச்சிட்டான். இனிமேல் நீ இல்லாதெல்லாம் பேச முடியாது, சொல்ல முடியாது. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு வெளியே வந்தோன்னு உடம்புலாம் எரியுதுடி அம்மா. உடம்புல அப்படியே தகு 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 எரியுதுடி. டைம் என்னடி? நம்ம எத்தனை மணிக்கு வந்தோம்? 11 மணிக்கு வந்தோம். வந்துட்டு என்ன அந்த வெளியிலேயே உட்கார வச்சு எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு போனாங்க. அது பாதி நேரம் நான் வேற தூங்கிட்டு ஏஞ்சி பார்க்குறேன். ஐயோ நம்மளை விட்டு போயிட்டாங்க, 6 மணி ஆயிடுச்சு ஈவினிங்னு நினச்சி பயந்துட்டு ஃபோன் பண்ணா எல்லாரே இன்னும் சாமான் வாங்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்றாங்க. சரி வந்துட்டோம். இதோட வீட்டுக்கு போயிட்டு தான் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். பாய் சொல்லுங்கள். ஐப்ரோ பண்ணது யாரு? மஞ்சு அம்மா. பாய். மட்டும் அழகாக பண்ணிக்கிட்டா. நான் பண்ணவே இல்லை. நான் அவளை கூப்பிட்டேன், அவள் தான் வரவே இல்லை. அம்மா கிட்டேயே பண்ணிக்கிறேன். அந்த பார்லர்காரியை நான் சிகசிகமாக திட்டேன். எங்கே பண்ணிட்டு வந்து இங்கே வந்து இது பண்ணுறியா அப்படின்னு. மையாக்க வச்சுட்டு வந்திருக்கேன். மையா அழிச்சா புருவமே இருக்காது எனக்கு. அழகா இருக்குடி. இப்போ பேர் ஒன்று சொல்லுவாங்க, இவ பேர் வருஷம். என் முடி, என் பொண்ணு முடி எல்லாத்தையும் அம்மா கட் பண்ணிட்டாங்க. ஆமாம், அம்மா கையில் நக்கல்யா அவனுக்கு. அட்ரஸ். ஆமாம், இந்த எபிசோடில் வருவா. அதுக்கப்புறம் படிச்சுட்டே இருப்பேன். நீ காலேஜ் படிக்கிறியா? என்ன படிக்கிற? காலேஜ் என்ன படிக்கிற? பிகாம் படிச்சுட்ருக்கேன். சைட்லேயே கோர்ஸும் பண்ணிகிட்ருக்கேன்.